வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அடுத்த மண்டாலா பார்க்க போகிறோம். பேப்பர் மண்டாலா, ரங்கோலி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஸ்டெப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் போல் தெரியும், பட் நீங்கள் புரிஞ்சிச்சு செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். A4 ஷீட்டை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். க்ராஸாக பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கோன் ஷேப் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த எட்ஜை இந்த கார்னருக்கு கொண்டு வரணும். இங்கே சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை இந்த கார்னருக்கு, அதே போல் இந்த சைடும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த சைடு இருக்கிறதே இந்த சைடு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கொயர் தெரியும், டைமண்ட் ஷேப்பில். இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த டைமண்ட், இந்த ஸ்கொயர், குட்டி ஸ்கொயர், இது இந்த மாதிரி நமக்கு வரணும். இப்படி இருக்குல்ல, நான் இந்த ஃபோல்டிங்கையும் இப்படி ஜாயின் பண்ணேன்னா நமக்கு முன்னாடி இதை நீட்டிகிட்ருக்கும். சென்டரில் ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா ஸ்கொயராக இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃபோல்டு வேணும். ஸோ நான் இதை ஒரு சைடு மட்டும் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் இருக்கிறத ஓப்பனாக அப்படி ஃபுல்லாக இப்படி பாதி இது ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் பழையபடி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும். இந்த இது பண்ணினதை ப்ரெஸ் பண்ணிட்டுட்டோன்னா நமக்கு சைடில் இப்படி வரும். இப்போ இது மாதிரி 1 2 3 4 5 6 7 பீசஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பிரிச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த கேப்பில் நம்ம இதை ஜஸ்ட் இப்படி இந்த பீஸ் கேப் இருக்கு இல்லையா, பேக் சைடு, இது ரெண்டுத்துக்கும் இருக்க கேப்புக்கு நடுவில் இதை உள்ளே போடுறேன். நம்ம க்ளூ போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே ஒட்டி காமிக்கிறேன் எப்படி வரும்னு. இந்த மாதிரி நமக்கு வரும். அப்படியே ஒரு லீஃப் பேட்டர்ன் போல் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்துக்கலாம்.
இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை நம்ம இதுக்குள்ளார இப்படி சொருகிறோம் இந்த மாதிரி. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் க்ளூ போட்டுக்கலாம், ஏன்னா அது ஸ்டிக் ஆயிரும். இந்த மாதிரி நான் வந்து வெளியில் தான் சும்மா ஒட்டுறதுக்காக நான் அது பண்ணுறேன். இந்த இடத்துல க்ளூ போடுறேன், பட் உள்ளார வந்து இப்படி லாக் ஆகுது. ஸோ இதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். ஃபைனல் பீஸ் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நான் எப்போதும் போல் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு பீஸ் இருக்குல்ல, அதோட ரைட் சைடில் நான் க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு கர்வியாகும். இன்னொன்று கூட போட்டிருந்துருக்கலாம், நான் 7 பீஸோடு நிறுத்திட்டேன். ஸோ இது கொஞ்சம் க்ளூ ஸ்டிக்காக விட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா ஈக்குவல் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பண்ணலாம். 8 பீசஸ் எடுத்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது நோட்டில் ஒட்டினோம்னா நமக்கு சரியாயிடும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது கலர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி கலர் கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். பர்பிள் கலர் எடுத்தேன், ப்ளூ கலரில் அடிக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில, இல்லை இந்த பேப்பருக்கு இப்படி ஆகுதான்னு தெரியல. தொட்டதெல்லாம் சயின்ஸ் லேபாக இருந்தால் என்ன தான் பண்ணுறது. ஆனால் கலர் நல்லா வந்திருக்கு, ப்ளூ கலர் இல்லையா. பட் பண்ணிவிட்டு ஒர்க் முடிச்சுட்டு நோட்டுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அடுத்து ஒரு கிரே கலர் எடுத்திருக்கேன். இந்த குட்டி பெட்டல் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிருக்கு. ஒரு மாதிரியான மைல்ட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். சென்டரில் கொடுத்துக்கலாம். நம்ம கோலம் போடும்போது சென்டரில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கோடு எடுத்துக்கிறேன். சும்மா சின்ன சின்னதாக. இது போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேப்பர் கலர் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. செய்கிறதும் ஈஸி தான். இது உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண சிரமமாக இருக்குது 7 பீஸ்னால் இன்னும் ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இது இல்லாத முடிஞ்சிடும். இதை வந்து செஞ்சுட்டு ஒரு நோட் புக்கில் வந்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்ட்டாக்க நல்லா ஃப்ளாட் ஆகிடும். யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.